இந்தியா, நியூசிலாந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைவடைந்துச்சு. ஸோ நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த 5ஆம் தேதி நியூசிலாந்துக்கு போயிருந்தார். ஸோ அந்நாட்டின் வர்த்தகத்துறை அமைச்சர் டோட் மெக்லேயோட தொடர்ந்து ஆலோசனையில இருந்திருக்காங்க. ஸோ இந்தியா, நியூசிலாந்து இடையே வியூக பொருளாதார ஒத்துழைப்பு வளர்ந்து வருகிறது. அதற்கேற்ப சமநிலையான, விரிவான, பரஸ்பரம் அளிக்கும் ஒப்பந்தத்தை விரைந்து இறுதி செய்வதை நோக்கி பணியாற்ற உள்ளோம். 4வது சுற்று பேச்சுவார்த்தையில் சரக்குகளின் சந்தை அணுகல், சேவைகள், பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, முதலீட்டு வாய்ப்புகள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்தியா, நியூசிலாந்து இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு கடந்த 2024லிருந்து 25இல் $1.3 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 49% அதிகரிப்பாகும். இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான நியூசிலாந்தின் சராசரி வரி 2.3% உள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கையொப்பமாகும்போது பெரும்பாலான பொருள்கள் மீது வரி கணிசமாக குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் கடந்த 2022இல் அமலான நிலையில் 2ஆம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. அந்த ஏற்றுமதி, இறக்குமதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு துணி, ஜவுளி, மருந்துகள், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், வேளாண் உபகரணங்கள், இயந்திரங்கள், ஆட்டோ, அப்புறம் இரும்பு உருக்கு, காகித பொருட்கள், மின்னணு பொருட்கள், இறால், வைரம், பாஸ்மதி அரிசி இது எல்லாமே முக்கியமா ஏற்றுமதி செய்றோம். ஸோ வேளாண் பொருட்களாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதுக்கள், ஆப்பிள், கிவி பழம், அதோட இறைச்சி பொருட்கள், லாக்டோஸ் மருந்து, நிலக்கரி, கம்பளி, மரக்கட்டைகள், கழிவு உலோகங்கள் இது எல்லாத்தையும் இறக்குமதி செய்யப்படுது.